அது மாத்திரமல்ல, மனுஷன் பயப்படுவதற்காக அவன் உண்டாக்கப்பட்டவன் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் பயப்படுவதற்காக அவன் உண்டாக்கப்பட்டவன் அல்ல. இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சத்திய வேதத்திலே ஆதாமை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆதாமை எங்கே வைத்தார் என்று சொன்னால், ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் என்ன செய்தார்? வைத்தார். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எதிலே வைத்தார்? ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அருமையானவர்களே, கவனியுங்கள். கர்த்தர் பாருங்க, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே கொண்டு வந்து வைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த முழு உலகத்திலையுமே யாருமே கிடையாது. இதை மனதில் கொண்டு வாங்க. இன்னைக்கு தடிக்கு விழுந்த இந்தியாவில் யார் மேலே தான் விழணும்? இன்னொரு மனுஷன் மேலே தான் விழணும். அவ்வளவு மக்கள் தொகை, ஜனத்தொகை பெருத்த நாடு. இந்தியா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. மற்ற நாடெல்லாம் ஃபீட் பண்ணிருச்சு. 140 கோடின்னு சொல்கிறாங்க. அடே அப்பா, எத்தனை கோடி? 140 கோடி தாண்டி போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தடிக்கு விழுந்தால் யார் மேலே தான் விழணும்? மனுஷன் மேலே தான் விழணும். ஆனால் ஆதாமுக்கு அப்படி கிடையாது. இந்த முழு உலகத்திலையுமே யாருமே கிடையாது. ஆதாம் மட்டும்தான் இருக்கிறார். இந்த முழு பூமி உருண்டையிலையுமே, இந்த முழு பூமி உருண்டையிலையுமே யார் மட்டும்தான் இருக்கிறா? ஆதாம் மட்டும்தான் இருக்கிறான். ஆனால் ஒரு தூசி அளவு கூட பயம் இல்லாமல் இருக்கிறான். ஒரு தூசி அளவு கூட அவனுக்கு வந்து பயமே இல்லை. அந்த ஃபியரே இல்லை, பயமே இல்லை, நடுக்கமே இல்லை, திகிலே இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறான், சாதாரணமாக வாழ்கிறான். எந்த கலக்கமுமே கிடையாது, எந்த பயமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் கர்த்தர் மனிதனை படைத்தார். பயமில்லாதவனாய், நடுக்கமில்லாதவனாய், கலக்கமில்லாதவனாய், திகில் இல்லாதவனாய், தைரியம் உள்ளவனாய் தான் கர்த்தர் செய்தார், மனிதனை படைத்தார். ஆனால் மனுஷன் என்றைக்கு பாவத்திலே விழுந்தானோ அன்றைக்கே எல்லா பயமும் யாருக்குள்ள வந்துருச்சு? மரத்து மேல ஒரு வெள்ளை துணி தொங்குனா கூட போச்சு. பனைமரத்து மேல ஒரு வெள்ளை துணி தொங்குனா போச்சு. இவனுக்கு 10 நாளைக்கு அவுத்தால செஞ்சிருது. மனுஷன் உருண்டுறான் பாருங்க. 2 பையலுக்கு சைக்கிளில் போயிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன வயசில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பனைமரம் இருந்திருக்குது. அதில் யாரோ வேஸ்டி காய போட்டுருந்துருக்கான். இவனுக்கு நைட்டில் போன உடனேயே வெள்ளை பிசாசு அப்படி பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குது. இவனுக்கு குட்டி பிசாசு பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி. இவங்க சைக்கிளை எடுத்து ஓட்டி விழுந்து எந்திரிச்சு வீட்டில் வந்து படுத்துட்டாங்க பாருங்க. என்னடான்னு காலையில் போய் பார்த்தா அந்த குட்டி பனை மரத்தில் யாரோ வேஸ்டி செஞ்சுருக்கிறான். அங்கே ஏதோ ஓட போயிருந்துருக்குது, அதை அலசி போட்டு காய போட்டுருந்துருக்கிறான். மனுஷனுக்கு பாருங்க, எதை கண்டாலும் இன்னைக்கு பயம். ஆனால் முதல் மனுஷனாகிய ஆதாம் இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்யப்படலை, உண்டாக்கப்படவில்லை. ஒரு தூசி அளவு கூட பயம் இல்லாதவனாய் முதல் மனுஷனாய் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். ஆனால் என்றைக்கு மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எறிந்தானோ, என்றைக்கு பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ, என்றைக்கு பிசாசின் வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தானோ, அன்றைக்கு பயத்துக்கு இவன் என்ன செய்து விட்டான்? அடிமையாகி விட்டான். பயத்துக்கு அடிமையாயிட்டான். இப்பொழுது மனுஷன் எதை கண்டாலும் என்ன செய்யறான்? பயப்படுறான். தேவனை கண்டா கூட பயப்படுறாங்க. இதான் அதை விட ஆச்சரியமா இருக்குது. மற்றதை கண்டா கூட பயப்படுறான்னு சொல்லி சொன்னா கூட சரி, அது ஏதோ பயப்படுறான். கடவுளை கண்டா கூட என்ன செய்யறவன்? கடவுளை கண்டாலும் இவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து மொட்டிக்கிட்டு நடுங்கி உருண்டான் பாருங்க ஆளு மனுஷன். எல்லாரும் இருக்கிறீங்களா? வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகி கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே என்ன செய்து கொண்டார்கள்? தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அப்பான் ஓடி வந்தவன்
ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, வா 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 ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போவோம், ஆண்டவர்கிட்ட பேசுவோம், ஆண்டவர்கிட்ட உறவாடுவோம், ஐக்கியம் கொள்ளுவோம், அப்பா பிதாவேன்னு ஓடுவோம். அப்பா பிதாவே என்று ஓடுனவன் இப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்ட மாத்திரத்தில் எங்கடா புதர் இருக்குது, எங்க உள்ள ஓடி போய் ஒண்டி ஒளிஞ்சுக்கிட்டு நடுநடிக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்துட்டு உட்காந்துருக்கிறான். மனுஷன் பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு வந்ததுடைய ரிசல்ட் இதெல்லாம், விளைவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் இன்னைக்கு சின்ன கொசு கூட பயப்பட வேண்டி இருக்குது. சின்ன கொசு ஈ அதெல்லாம் அவனை கடிச்சு விரட்டுது. அன்னைக்கெல்லாம் கடிக்கல, அன்னைக்கெல்லாம் இதுகள் தீமையெல்லாம் செய்யலை, இதெல்லாம் நல்ல காரியங்களை செய்தது. ஆனால் இதெல்லாம் இவனை விரட்டுது. இவனை செய்கிறான் இதுக்காக பயந்துக்கிட்டு ஒண்டி ஓடி ஒளிரான் பாருங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அப்பா என்று ஓடி வந்த ஆதாம் இப்பொழுது ஓடி போய் புதருக்குள்ள என்ன செய்கிறான், ஒளிகிறான். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஏன் திகிலடைந்தார் என்று சொன்னால், பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, திகிலில் இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக. எனவே இன்றைக்கு நாம் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், இந்த பயத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட அந்த பயம் மனதில் என்ன செய்யுது, இருக்குது. இப்போ அதை விரட்டி அடிக்கணும். எதனால? விசுவாசத்தினாலே. ஆமென். விசுவாசத்தினால என்ன செய்யணும், விரட்டி அடிக்கணும். எப்படின்னா, இயேசு நாமத்தினாலே பயமே உன்னை எதிர்த்து நிற்கிறேன், பயத்தின் ஆவியை உன்னை எதிர்த்து நிற்கிறேன், நான் பயப்பட மறுக்கிறேன். கர்த்தர் என்னை பயத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக என்ன செய்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று இப்படி விசுவாசத்தில் பேச ஆரம்பிக்கணும். வீட்டில் உட்காந்து ஒரே பயமா இருக்கு பாஸ்டர், வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். என்ன செய்யுங்க பாஸ்டர், ஒரே பயமா இருக்கு பாஸ்டர், வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். போனதுக்கு பிறகு மறுபடியும் பயம் வந்துருச்சு. இப்போ யார் வந்து ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு இப்போ மறுபடியும் பாஸ்டர் வந்துட்டு போங்க. இப்படி எத்தனை நாள் வந்துட்டு போறது பாஸ்டர்? அதுக்கு தான் சொல்றேன், நீங்க வாயத்திறந்து என்ன செய்யுங்க, பேசுங்க, இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. நான் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். பயத்தின் ஆவியே உன்னை இயேசு நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன், எதிர்த்து நிற்கிறேன். ஆமென். நான் பயப்பட மறுக்கிறேன். ஆமென். பேச ஆரம்பிக்கணும். இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், எதனாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், அவருடைய இரத்தத்தினாலே. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்ப பயம் வர்றத போல சில எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கணும், இந்த வசனங்களை குறிச்சு வச்சு, இந்த வசனங்களை எழுதி வச்சு, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு வாயத்திறந்து என்ன செய்யணும், ஒரு முறைக்கு 1000 முறை திரும்ப திரும்ப சொல்லணும். இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, நான் பயப்பட மறுக்கிறேன். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லா காரங்களும் இது சொல்லுவோம். இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, நான் பயப்பட மறுக்கிறேன். அல்லேலூயா. பயப்பட மறுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறது, எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த வசனங்களை எடுத்து பேச ஆரம்பிக்கணும். ஆமென். எத்தனை பேர் பேசலாம் நினைக்கிறீங்க? பேசுனீங்கன்னா பயம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஓடியே போய்விடும். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் திகிலடைந்தார்? இந்த பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து நம்ம என்ன செய்வதற்காக, விடுதலை ஆக்குவதற்காக.